ஏய், அவன் போற ஸ்டேஜ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 500 பேர் இருப்பாங்க பாஸ். அதுல ஆறா ஒருவன் பார்த்துட்டு போய் மாட்டிட மாட்டான் பாஸ். எப்படி பாஸ் உங்களால மட்டும் இப்படி முடியுது? அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். Hey man, you are here? Yeah, I'm over. ஆனா அப்பா இந்த நேரமும் படிங்கிற அதுக்காக மச்சான் இந்த டைம் எக்ஸாமை பாஸ் பண்ணிடும்டா. இந்த ஓல்ட் அப்பன்ஸ் மார் ஆல்வேஸ் இப்படிதான் மச்சான். அது என்ன மச்சான், உனக்கிட்ட கேட்டு நான் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன், நீ இன்னும் பாஸ் பண்ணலையா? சரி சரி, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. இன்றைக்கு ஒரு பாட்டு இருக்கு, என்னோட வாய். யாருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா மச்சான். இன்றைக்கு ஒருக்க வந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு. உன்னை வேறு உலகத்துக்கே கூட்டி கொண்டு போறேன். ஓகே சரி, இரு நான் வெளிக்கிட்டு வரேன். ஹாய் ஜெரம், காணாது பிரதர், எப்படி இருக்கிறீர்? ஓம் அங்கிள், கமிட்மெண்ட்ல கொஞ்சம் பிஸியா போயிட்டேன். ஒரு கமிட்மெண்ட் சார்? 1000 கமிட்மெண்ட் சார். எங்களுக்கு எப்பவுமே 1000 கமிட்மெண்ட் தான் அங்கிள். அதானே பார்த்தேன். சரி சரி, எப்படியாவது இவனை மாஸ்டர் கேரியா முடிக்க சொல்லுப்பா. மாஸ்டர்ஸா? மாஸ்டர்ஸ் படிச்சு இவன் என்ன மாவாட்டியா போறான் அங்கிள்? மாஸ்டர் போய் முடிச்சா பேருந்து ஒரு டீச்சரை பார்த்து கட்டி வச்சுக்கலாம்ல. ஆஹா, நல்லா தெளிவா இருக்கிறேன். சரி மச்சான், வைக்கிடுமா? எந்த அவசரமா வலிக்கிட்டீங்க? ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று அங்கிள். சரி சரி, 12 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. என்ன அங்கிள், பார்ட்டியே 11 மணிக்கு தான். க்ளோஸ் தி டோர் ப்ளீஸ். அவங்கள வாயச்ச நான். இவ்வளவு நேரம் அங்கே இருந்துட்டு வாரீங்க. Who is this கேடி? டேய், அது கேடி இல்லடா, உன் டாடி. ஓ சாரி டாட். பார்ட்டி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து வாரேன். பொய் சொல்ல வேணும், ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு தானே வாரு, எனக்கு தெரியும். இல்ல அங்கிள், கொஞ்சமா தான். என்ன கொஞ்சம், என்ன பெருசு? ஐயோ, நல்லா இருந்தவன் இப்படி தண்ணி அடிக்க பழக்கி விட்டார். டாட், லைஃப் எவ்வளவு ஜாலியான லைஃப் தெரியுமா? தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டு தப்பு செய்யறா. அப்பா, ஃப்ரெண்ட்ஸை பத்தி பிள்ளைய சொல்ல வேண்டாம். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸோடயே போறேன். பாத்தீங்களா பாஸ்டர், எப்படி இருந்த மகன் இப்ப தண்ணி அடிச்சிட்டு தள்ளி விடுறான். மகனே, கர்த்தரின் பார்வைக்கு இது அடுக்காது. உலக ஆசைகளுக்கு மயங்கி தப்பான வழியிலே போக வேண்டாம். நாம் அன்பா இருக்க வேண்டும். கடவுளின் பிள்ளைகளுக்கு இது சம்பந்தம் இல்லை. இது சாத்தானின் வேலை. இது இடம் கொடுக்க வேண்டாம். ஹலோ, யா நான் பார்க்கிறேன். மற்றது என்னண்டா, சர்ச்சுக்கு ஓட பண்ண வைன் பாட்டில் எல்லாம் வந்துட்டுதா? சரி சரி, அங்கே இருக்கட்டும், நான் வந்து எடுக்கிறேன். சாத்தான் ஒரு பொட்டில வச்சு ஒரு பேட்டிலே உருவாக்கி விட்டானே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்பாடா, நம்மளோட பிளான் எல்லாம் சக்சஸ். அதுதானே, நான் பிளான் பண்ணா என்றைக்குமே பிழைக்காது. அது சரி, இவரே இப்ப இங்க வர? அவர் வரல பாஸ், நாம தான் அவரோட இடத்துல நிக்கிறோம். பாஸ்டர், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த வழிக்கு கொண்டு வந்தாக்க, நீங்க இதுக்கெல்லாம் தலையிட வேண்டாம். இல்ல இல்ல,
இவங்களெல்லாம் கடவுளோட பிள்ளைகள். உன்னோட சந்தர்ப்ப சூழ்ச்சிக்கு ஆளாக பார்த்தார்கள். கடவுளின் கிருபை இருப்பதால் உன்னால் இவர்களை ரொட்டிலேயோ பிளாக்பெர்ரியோ கொடுத்து மாத்தேலாம். எங்க பாஸ் நினைச்சா பிளாக்பெர்ரி என்ன தேவைப்பட்ட ஆப்பிளே கொடுப்பார். இப்ப வேற ஆப்பிள் கேட்டாரு. ஆப்பிள் டொமேட்டோ சீப்பல் அதான் சொல்லியிருக்க வேண்டியதானே. ஐயோ என்னால முடியாதப்பா. அசிஸ்டண்டா இருந்தாலும் நம்மள படிச்ச சாத்தான்கிட்ட தான் அசிஸ்டண்டா இருக்கணும். கடவுள் எனக்கு எவ்வளவு அருமையான வாழ்க்கையை அமைச்சு தந்தார். நல்ல ஹஸ்பண்ட், அழகான பிள்ளை. ஆனால் நானும் அளவுக்கு மிஞ்சின ஆசைக்கு மயங்கி கடவுள் தந்த நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். சந்தர்ப்பங்களை மாட்டுப்பட்டு தப்பான வழியில போயிட்டேன். இனி என்ன செய்யறது? கடவுள் தந்த மனைவியையும் பிள்ளையும் யோசிக்காம கோபத்துக்கு இடம் கொடுத்து 2 பேரையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இப்பதான் விளங்கு கடவுள் கொடுத்த நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்றேன். இனி நான் என்ன செய்யறது? கடவுள் எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தையும் அன்பான அப்பாவும் தந்திருந்தார். ஆனா நான் உலகப்பிரமான ஆசைகளுக்கு மயங்கி அப்பாவை வேதனைப்படுத்தி விட்டேனே. இனி நான் என்ன செய்யறது? உண்மையிலே கடவுள் எனக்கு ஒரு நல்ல வேலையையும் நல்ல படிப்பையும் நல்ல நண்பர்களையும் கூட தந்திருந்தார். ஆனா நான் அது எல்லாவற்றின் மூலமாக அவரை துக்கப்படுத்துகிற வழிகளை பயன்படுத்தி வழி தப்பி நிற்கிறேனே. இனி நான் என்ன செய்யறது? கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நமது பலவீனங்களை எதிர்த்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் வாழ்க்கையை குழப்புகிற சந்தர்ப்பங்களின் சாத்தானை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம். ஆவியானவரே, நீரே எங்களை முற்றிலும் வழிநடத்துவீராக. ஆமென். பாஸ்டர், உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி நடந்திருந்தா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. பாஸ்டர்மாரோட லைஃப்ல இதெல்லாம் சகஜமப்பா. அன்பானவர்களே, நீங்கள் மனம் திரும்பி உங்கள் தவறுகளை உணர்ந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்கள் உங்களை நெருக்கி உங்களை தாறுமாறாக கொண்டு போக பார்க்கும். ஆனால் ஒன்றை மறவாதிருங்கள், ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் ஒன்று உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒருபோதும் குறைவுபட்டு போவதில்லை. ஆனால் எங்களுடைய பலவீனங்களினால் பல சந்தர்ப்பங்களில் உலக பிரகாரமாக ஆசைகளில் விழுந்து போய் கடவுளை விட்டு விலகி போகிறோம். எங்களுக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து எல்லா பலவீனங்களையும் தோற்கடித்து நாங்கள் பிழையான சந்தர்ப்பங்களில் விழுந்து போகாமல் இருக்க முழு பலனையும் தந்து விட்டார். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன், அவனால் ஒன்றும் செய்ய இயலாது. நமக்குள் இருக்கிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு பலன் உண்டு. நாங்கள் கிறிஸ்துக்குள் பலனுள்ளவர்களாக இருப்பதனால் எங்களாலே சந்தர்ப்பங்களை இலகுவாக ஜெயிக்க முடியும். இயேசு பிறந்த நெல்நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 9 சொன்னது போல, அதிசயமானவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவார்.